ஆக மொத்தம் மக்களை ஏமாத்தணும், அடையம் பண்ணணும். இது எல்லாத்தினுடைய கொள்கை. இதுக்கு மதங்கள் பயன்படுது. அவ அதை சொல்றான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நோன்பு திறந்துருக்காங்க. இன்னைக்கு விஜய் கூட அருமையா நோம்பு திறந்து வச்சாரு. என்னடா திறந்த நீ நோம்பிய? இவனுக்கு எல்லாத்துக்குமே ஓட்டு வேணும். முஸ்லீம் கிட்ட இருந்து ஓட்டு வேணும். நம்மளை கூட இஃப்தார் விருந்து கூப்பிட்டாங்க. ஒரு தடவை போயிருந்தேன். நான் முதலே சொல்லிட்டேன், பிரியாணி கிரியாணிலாம் கொண்டு வரலாம், கூப்பிடாதீங்கப்பா, நாங்கள் சைவம். இல்லை சாமி, நீங்கள் சைவத்தையே கொடுத்துட்றோம் அப்படின்னு ஏதோ 2 இனிப்பு அது இது கொடுத்தாங்கன்னு வைங்க. ஆக இப்போ நாம் அங்கே போய் இப்படித்தான் போகிறோமா தவிர காவி போட்டு நம்ம தொப்பி போடல, லுங்கி கட்டல, வெள்ளை போடல. இந்த அரசியல் கட்சி நாய்க்கு எல்லாமே அதைத்தையும் செய்கிறான். ஏன்னா அவன் ஓட்டு வாங்கணும். உடனே டாய் டூன்னு ரகலை பண்ணுறானுங்க. சண்டை தகராறு. இங்கே பார்த்தா 1 லட்சம் ரூபா பணத்தை கடையனா திருடி போயிட்டானுங்கிறான். அவன் பாய் உட்காந்துட்டு வந்தார். இவர் உட்கார்ந்தாரு. இவர் இப்படி பண்ணார், என்னவோ பண்ணார், பேசினாங்க, சாப்பிட்டாரு. அவர் கிளம்பிட்டார். எல்லாத்துக்கும் 3000 பேர் சோறு கொடுத்துருக்காரு. அருமையான பிரியாணி. ஆக நமக்கு மனுஷனுக்கு இன்னைக்கு என்ன தேவைன்னா சாப்பாடு தேவை. இதுதான் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. நம்ம அப்பவும் அதை பற்றி கூட பேசியிருக்கோம். ஆக இப்போ அடுத்தது என்ன, ஒவ்வொரு கட்சிக்காரரும் ஆரம்பிக்கிறாங்க. திருமாவளவ காங்கிரஸ்கார, திமுக எப்பவுமே அது தொப்பி போடுற கட்சி. அவன் என்ன, இந்த பையன் பேர் என்ன, ஸ்டாலின் பையன் பேர் உதயநிதி ஸ்டாலின். உனி அவர் தொப்பி போட்டு வருவார். அவங்க அப்பம் போட்டா, நீ தாத்தம் போட்டா, நீ அவன் போடுவேன். கொஞ்ச நாள் கழிச்சுன்னா அவன் பேரம் போடுவேன், இன்பநிதி போடுவேன். எவன் தப்பி போட்டாலும் நான் வாயை திறந்துட்டு அங்கே போய் உட்காந்துருப்போம். எங்கள் தலைவர், நீ வேணும் மோசமாக பேசாது. சீமான் அவன் ஒரு பக்கம் பூந்துட்டு ஆட்டுன்னு ஆட்டுறேன். தமிழ்நாடே என்றதுங்கிறேன். விடுதலை புலி கூட நான் தான் இருந்தோம்ங்கிறேன். என்ன அயோக்கியத்தனை! நான் ஒரு காலத்தில் பிரபாகரனை பார்த்துருக்கேன் ஐயா. தமிழ்நாட்டில் சென்னையில் 73 நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம், உமா மகேஸ்வரனுக்கு அவருக்கு நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் அவரை கைது பண்ணாங்க. நெடுமாறன் ஐயா ஜாமீனில் எடுத்தார். மதுரையில் இருந்தார். அதுவாக குளத்தூர் மணி அவங்க தோட்டத்தில் இருந்தாங்க, மேட்டூர் பக்கத்தில். கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணன் அவங்க தோட்டத்தில் இருந்தாங்க. ஆக இப்படி அவர் தமிழ்நாட்டிலே இருந்தாங்க. நாங்கள்லாம் சின்ன வயசில் அதுக்கு பின்னால் போய் ஊராக போய் அவங்கள கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அந்த ஸ்லைடு போடுவோம். அந்த நாட்டில் நடக்கிற கொடுமையெல்லாம் பாருங்கள், அந்த மக்கள் கொடுமைக்கு காசு கொடுங்க, உணவு கொடுங்கன்னு கேட்போம். இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆக இப்படி அந்த தமிழர்களுக்காக இங்கே இருக்கிற தமிழர்கள் போராடினாங்க. அந்த தமிழர்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே இருக்கிற தமிழர்கள் போராடினாங்க. அப்புறம் 2 தமிழை காட்டி கொடுத்து அவனை கொண்டு போட்டாங்க. வேலை முடிஞ்சு போச்சு. இன்றைக்கும் பிரபாகரன் இருக்கிறாருன்னு ஒரு ஆள் சொல்கிறேன், இன்னொரு ஆள் சொல்கிறேன். ஆக மொத்தம் சோழி முடிஞ்சு போச்சு. இலங்கையில் நல்ல செல்வாக்காக இருந்தாங்க தமிழர்கள். அந்த நேரத்தில் நான் போயிருக்கேன். அந்த 2009-10 நாங்கள் அங்கே போயிருக்கோம். ஆக இப்படிப்பட்ட நிலைகள் ஏன் வருது? ஆக நமக்கு ஆசை. இதுதான் மனிதனுடைய துன்பத்துக்கு அடிப்படை காரணமே ஆசை தான். அடுத்தவன் என்ன வச்சிருக்க அதை நாம் பார்க்கணும். நாம் வெளிநாடு போகிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், இங்கே கொண்டு வீடு வாங்குறான், நகை வாங்குறான். சரி, அந்த பொண்டாட்டியோட இன்பமாக இருக்கிறியான்னு இல்லை. ஒரு 6 மாதம் கல்யாணம் ஆகுது, அப்புறம் போயிடுறான். 5 வருஷம் கழிச்சிட்டு வரா, ஒன்று நிற்கிது. இது எவனோ ஒருத்தர் வந்திருக்கானே, எந்த ஊருக்காரே என்னன்னு தெரியலையே. ஒரு 4 வயசில் ஒன்று நிற்கிது. அவன் சொல்கிறான், அதுதானே கொப்பை அப்படின்னு. அப்பா, டாடி, ஆனோடனே இவன் எடுத்து கொஞ்சறான். சரி, அப்புறம் ஒரு 6 மாதம் இருக்கிறான், அப்புறம் போயிடுறேன். அப்புறம் திரும்பி வரும்போது பார்த்தா ஒன்று 10 வயசில் நிற்கிது, ஒன்று 5 வயசில் நிற்கிது. என்னடா பொழப்பிது? நீ அங்கே சம்பாரிச்சு என்ன பண்ணுற? இங்கே அந்த பணத்தை வெய், நல்லா சாப்பிடு, இன்பமாறு, வீட்டில் அனுபவி, பாத்ரூம் கட்டுற, ஏசி போடுற, எல்லாம் பண்ணுற. அந்த வீட்டில் ஒரு நாளாவது தங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. சொந்தக்காரனெல்லாம் வர்றான், நல்லா சாப்பிட்றான், போயிடுறான். சொந்தக்காரன்னா இவனுக்கு சேர்ந்த அப்பன் அம்மா எல்லாம் விடமாட்டாவோ, அவனுக்கு சேர்ந்ததெல்லாம் இங்கே ஆனந்தமாக குப்பி அடிச்சுட்டு இருக்கு. இது உலகியல். எப்பவுமே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவின்னு எடுத்துட்டோம்னா
இப்போ திடீர்னு இந்த இதுலலாம் அடிக்கடி போட்டு காட்டுவேன், இந்த செல்ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் ஒரு அவன் வந்து சொல்லுவான், ஏய் அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க, எல்லாம் பார்த்து கவனி மடான்னு எந்திரி மேலேங்க. அவள் உட்காந்துட்டு அவி அம்மா அப்பான்னு நினச்சிட்டு ஓய்யா அட நிற்கிறாங்க முன்னால், அவளுக்கு பொழப்பெண்ண என்னத்துக்கு இங்கே வந்தாங்க அப்படின்னு அவள் கேட்குறான். அடவி காது கேட்டு போகுது, எனக்கு என்னங்கிறேன். அப்புறம் சொன்னேன், உங்கள் அம்மா அப்பாங்கிற எந்திரிச்சு அடித்து பிடிச்சி ஓடுறான். இதுதான் உலகம். இந்த உலகில் தான் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு. வேற ஏதாவது நடக்குதா? இல்லை.